guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். ஒரு சின்ன குட்டி டாபிக் தாங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐபி பண்ணுறோம். சில ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எப்போவெல்லாம் நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட் பல்க் அமௌண்ட் இருக்கோ அந்த டைம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். நம்ம இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாங்க. எது பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்கள் எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு. ஏன் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏன் அப்படிங்கிறத. ஏன்னா எஸ்ஐபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்மியான ரேட்டில் சில ஸ்டாக்ஸ் வாங்கும்பொழுது மந்த்லி ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சில டைம் 50-50 நல்ல ஹை ரேஞ்சில் இருக்கும், சில டைம் பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சில் இருக்கும். நம்ம செட்டிங் பண்ணி வச்சுக்கிற எஸ்ஐபி டேட் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்து நம்ம நிஃப்டி 50 எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போது அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா போன இயர் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஆகிரும்னு கணக்கு காமிக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம ஜூன் மந்த் எடுத்திங்க அப்படின்னா 2.9 யூனிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 500 ருபீஸ்க்கும், அதே பார்த்திங்கன்னா 2.95 யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 ஆகஸ்ட் அன்றைக்கி இருந்திருக்கு. சேம் ஒரே மாதிரி ரேஞ்ச் தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் அதே கம்மி பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்த் எடுத்திங்க அப்படின்னா 3.225 இருக்குது உங்களுக்கு 500 ருபீஸ்க்கு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது. நம்ம ஒரு 1000 ருபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பல்காக ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா 6.043 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்காக பண்ணியிருக்கோம் ஒரு 1000 ருபீஸ்க்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஐபி தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தால் மட்டும் பண்ணால் பெட்ரு. ஆனால் என்னோடய போர்ட்ஃபோலியோ பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸிகேப் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒன் டைம் தான் வச்சுருக்கேன்னா அது என்னோடய எஸ்ஐபி கிடையாது. ஸ்டார்ட் பண்ண இல்லை உங்களுக்கு அது ஒன் டைம் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் மார்க்கெட் எப்போலாம் வந்து ஃபாலில் இருக்கோ அப்போ வாங்கியிருப்பேன். உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ ஒரு 15 யூனிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ் கிடச்சிருக்கு. 12 யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஒரு சின்ன வேஷன் தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 0.25 0.26 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எஸ்ஐபி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய வேரியேஷன் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. இதில் என்னை பொறுத்தப்பட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்ல செபி அட்வைஸ் கேட்டு இந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறலாம். நன்றி.